234 தொகுதியிலையும் தோத்தா கூட விஜய் ஒரு பெர்சன்டேஜ் வாங்க போறாருல, ஒரு கணிசமான வாக்குகள். அந்த வாக்கு அவர் காமிச்சு 29 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு கம்ஃபர்ட்டா உட்கார்றதுக்கு அது பயன்படும். காங்கிரஸ்க்கு என்ன கிடைக்கும்? பழைய டோன்ல பேச முடியாது. 40 கொடுக்குறீங்களா, நான் விஜய் கிட்ட போக அப்படின்லாம் ரொம்ப உரக்க பேச முடியாது. அதுக்கு மீறி காங்கிரஸுடைய தலையெழுத்து, திமுகவோட தலையெழுத்து. ஒன்று நடக்கணும்னு நினைச்சாதான் நடக்கும். நடக்க வாய்ப்பு குறைவுன்னு தான் நானே சேஃபா சொல்ல முடியும். அங்க விஜய் வந்தாருன்னா அங்க ஆட்சியை பிடிச்சிடலாம். பாண்டிச்சேரியில் அபரிதமான செல்வாக்கு இருக்கு. விஜய் வந்தாருன்னா அங்கேயும் கூட நம்ம என்ஆர்ட்ட இருந்து ரங்கசாமிட்ட இருந்து ஆட்சியை பிடிங்கலாம். அப்ப தமிழ்நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? எங்க சார் நீங்க கட்சி நடத்துறீங்க? தமிழ்நாட்டை பழி கொடுத்துதான் நீங்க கேரளாவில் ஆட்சியை பிடிக்கணும்னா அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ்காரன் என்ன வேற என்ன கேட்கறது? நம்ம சொல்லுங்க. இப்போ விஜய் கிட்ட போயிடாதீங்கன்னு தடுக்கிற வேலை சந்திரசேகருக்கோ லட்சுமணனுக்கோ கிடையாது. தான் வாங்குற ஓட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் தனக்கும் தன் கட்சிக்கும் தன் அணிக்கும் கிடைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு காங்கிரஸ் தாவேக்காக்கு போனா விஜய்க்கு கிடைக்கும். 234 தொகுதியிலையும் தோத்தா கூட விஜய் ஒரு பெர்சன்டேஜ் வாங்க போறாருல, ஒரு கணிசமான வாக்குகள். அந்த வாக்கு அவர் காமிச்சு 29 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு கம்ஃபர்ட்டா உட்கார்றதுக்கு அது பயன்படும். காங்கிரஸ்க்கு என்ன கிடைக்கும்? நாங்களும் பார்த்தீங்களா 18% வாங்கிட்டோம் அப்படின்னு நிரூபிக்கிற கட்டாயம் காங்கிரஸ்க்கு காலம் போன கடைசியில் இத்தனை வருஷத்து கட்சிக்கு அது தேவையா, இல்லை விஜய்ங்கிற வளர்கிற கட்சிக்கு அந்த வாக்கு சதவீதம் தேவையா? விஜய்க்கு தான் தேவை. ஸோ காங்கிரஸ் அங்கே போனால் விஜய்க்கு தான் முழு பலமும் கிடைக்குமே தவிர, முழு பலனும் கிடைக்குமே தவிர, காங்கிரஸுக்கு ஒரு துளி கூட அதனால பிரயோஜனம் கிடைக்காது. ஏன்னா ஒரு இடமாவது ஜெயிப்பாங்களான்னு சந்தேகம் வரும். ஏன்னா கன்னியாகுமரியில் எந்த பெரிய இயக்கமும் இல்லாமலே காங்கிரஸ் ஜெயிச்ச காலங்களும் உண்டு. அங்கே நீங்கள் 2-3 இடங்கள் ஜெயிக்கலாம். ஏன்னா மீனவர்கள் மத்தியில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு, கடலோர மாவட்டங்களில். அண்ணு விஜயனுடைய வருகை, அவருடைய சேர்க்கை சில தொகுதியில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம். அதனால வேதாரண்யம் சரி, அப்போ நீங்க தமிழ்நாட்டில் பாருங்க, நாங்க துணிச்சலா ஒரு முடிவு எடுத்தோம். 3 இடம்னாலும் நாங்க துணிச்சலுக்கு கிடைத்த பரிசுன்னு கூட நாளைக்கு பிரஸ் மீட்ல சொல்லுவாங்க காங்கிரஸ்காரவங்க. டெல்லியில் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? மதவாத பிஜேபியை எதிர்த்து எப்படி குரல் கொடுப்பீங்க? சொல்லுங்க சார். வெறும் காங்கிரஸால மட்டும் அது பண்ணிட முடியுமா? நீங்க ஒரு கட்சியா வெளியே போனா அப்புறம் இந்தியா கூட்டணிங்கிறது எங்க? ஐ ஒரு பக்கம், என் ஒரு பக்கம், டி ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போனா எங்க இந்தியா? இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். வெறுமனே கேரளாவில் 2, பாண்டிச்சேரியில் அப்படின்னா தமிழ்நாட்டையும் தேசிய அரசியலையும் மறந்துட்டு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது முட்டாள்தனமான முடிவாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.